சரிவுக்கும் ரணில் விக்ரமசிங்க தான் காரணம் என்று கூறுவார்கள். ரணில் விக்ரமசிங்க கூட பல சந்தர்ப்பங்களிலே மாறுபட்டு சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த இடத்திலே தான் கருணாவை இரண்டாக உடைத்ததாக சொல்லி இருக்கின்றார். அதே போன்று ராஜபக்சாக்களையும் இவர்கள் பாதுகாத்துக் கொண்டு ராஜபக்சாக்களுடைய பெருமூழல்களை பாதுகாத்துக் கொண்டு சிறிய ஒரு இரண்டு குற்றங்களை இவர்கள் தங்களுடையதாக தாங்கள் கைப்பற்றி விட்டோம், பிடித்து விட்டோம் என்று அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்களான கேள்வி எங்களிடத்திலே. இவ்வளவு ராஜதந்திரிகள் வரிசையிலே ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவராக இருக்கிறார். ஒரு ராஜதந்திரியின் அரசு அதாவது கைதுக்கு பிறகு என்ன தேவைக்காக நோர்வே நாட்டின் சமாதான தூதராக இருந்த எரிக் ஸ்கொல்கேம் அவர்கள் அவசரமாக ரணிலை உடனடியாக விடுதலை செய்ய கோரி சில சமயங்களிலே தென்னிலங்கையிலே குற்றம் சாட்டப்படுவது போன்று இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு டீல் இருப்பதாக பல சந்தர்ப்பங்களிலே பல மேடைகளிலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அது நடந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால் அதன் அந்த டீலின் அடிப்படையிலே தான் இவர்கள் பெரும் குற்றங்களுக்கு பதிலாக இந்த சிறு சிறு குற்றங்களை பிடிக்கின்றார்களோ தெரியவில்லை. அதுபோன்றுதான் வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது நேற்றைய நாளிலே நீங்கள் வடமராட்சியிலே நடந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி எல்லா தவிசாளர்களும் அரசியல் பேதமின்றி கட்சி பேதமின்றி மக்களுடைய தேவை கருதி எல்லா ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொள்ளுவது நல்லா இருக்கும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாகும். தொடர்ச்சியாக நாங்கள் விடயத்துக்குள் போவோம். நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் தற்போது முனைநாள் ஜனாதிபதி அவர்களை கைது செய்து இருக்கின்றனர். தற்போது சுகையினமுற்று அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது கிடைத்த செய்தியின்படி அவர் ஷூ மூலம் இன்று நீதிபதியிடம் வாக்குமூலம் அளிப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அல்லது நாங்கள் கேட்கப்படுகிற கேள்வி, இந்த என்பிபி நடப்பாண்டில் இருக்கிற என்பிபி அரசாங்கம் பாரம்பரிய குற்றம் செய்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ரணில் அரசாங்கம் குற்றம் செய்திருந்தாலும் தற்போது அவரை கைது செய்வதற்கான ஒரு சான்று மிக சிறியதாக இருக்கிறது. என்ன காரணத்துக்காக அவரை கைது செய்திருக்கிறார்கள்? அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்தவரையிலே அவர் ஒரு நீண்டகால அரசியல் வாழ்க்கையை கொண்டிருந்தவர், அதாவது நீண்டகால அரசியல் பாரம்பரியத்தை கொண்டிருந்தவர். ஆனால் அவர் நேர்மையான அரசியல்வாதி என்று கூறிக்கொள்ள முடியாது. தமிழ் மக்களுடைய விடயத்திலாக இருக்கலாம், அல்லது இலங்கையினுடைய பல்வேறுபட்ட விடயங்களின் அடிப்படையிலே அவரும் ஒரு பேரினவாத அரசியல்வாதி தான். அப்படி இருக்கின்ற போது, ஆனால் அந்த பேரினவாதத்தை நாசுக்காக கொண்டு செல்லக்கூடிய தந்திரோபாயம் மிக்க தலைவராக காணப்பட்டார். அது ஒன்றுதான் ஏனைய முரண்டுபட்டு ஒவ்வொரு விடயங்களை சாதிக்க துடிக்கின்ற அரசியல் தலைவர்களிலிருந்து அவர் வேறுபட்டவராக காணப்படுகின்றார். அதே நேரத்திலே ஒரு அறிவார்த்தமான பல்வேறுபட்ட காலங்களிலே அரசியலிலும் அல்லது அவருடைய கல்வி புலமையிலும் ஒரு சாதனைகளை நிகழ்த்திய ஒருவராகவும் இருந்திருக்கலாம். அவைகள் ஒரு பக்கம் இருக்கின்ற போது, இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதை நாங்கள் எவ்வாறு பார்க்கின்றோம் என்றால், ரணில் விக்ரமசிங்க மீது இலங்கையிலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டு. அதற்கு அடுத்தபடியாக அண்மைய கால அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் பட்டளந்த என்ற வதை முகாம் தொடர்பான முறைப்பாடு. இதே நேரத்திலே தமிழ் மக்களுடைய போராட்ட கால பகுதிகளிலே அவரும் அரசாங்கத்தை தலைமை தாங்கி இருக்கின்றார், பிரதமராக இருந்திருக்கின்றார். பல்வேறுபட்ட கால பகுதிகளிலே தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மீதான இனப்படுகொலைக்கு திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களின் சொந்தக்காரர். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கமாக ஒரு விடயமாக இருக்கின்ற போது, இங்கே இருக்கின்ற பிரதான பிரச்சனை என்னென்றால், இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிகாரத்தில் இல்லாத ஒரு சமயத்திலே அதிகாரத்திலே இருந்த காலப்பகுதியிலே செய்யப்பட்ட
ஒரு துஷ்பிரயோக குற்றச்சாட்டு, நிதி தொடர்பான மோசடி குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கைது ஒரு நீதிமன்றம் சார்ந்த பொறிமுறைகளின் ஊடாக நடைபெறுகின்ற போதும் இங்கே காணப்படுகின்ற பிரதான பிரச்சினை இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பல்வேறு பெரும் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நாட்டின் அரசியல் தலைவர்களிடத்திலே காணப்படக்கூடிய பெரும் ஊழல்கள் பலவை சாதாரணமாக காணப்படுகின்ற போது இவர் ஒரு சில்லறைத்தனமான ஊழல் ஒன்றுக்காக ஊழல் குற்றச்சாட்டிற்காக கைதாகி இருக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் ஒன்றை தெளிவாக செய்ய நினைக்கின்றது. அதாவது இந்த இடத்திலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு பரபரப்பு அரசியலை அவர்கள் கனகச்சிதமாக கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதுபோன்று இந்த பரபரப்பு அரசியல் என்பதற்கு மேலாக எவரையும் பாரியளவிலே நோகாமல் அடிக்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபடுகின்றார்கள். ஆனால் ரணில் மீது மாத்திரம் ஒரு வகையான ஒரு கடும்போக்கை காட்டுவதாக ஒரு வெளிப்படுத்தலை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய விடயம், இந்த நாட்டினுடைய மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அதன் தலைவர்கள் பொறுப்புடையவர்கள். மேலும் பல ஊழல்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருப்பதாக இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் பதவி ஏற்பதற்காக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் பெரிய ஃபைல்களை வைத்துக்கொண்டு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியிருந்தார். அவ்வாறான பத்திரிகையாளர் மாநாடு நடத்திய ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் அது பற்றி உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. எந்த கட்டத்திலும் அவர்கள் சாதாரணமாக ஒரு தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கான ஊழலற்ற நிர்வாகம் என்கின்ற ஒரு அடிப்படையைத்தான் அவர்கள் காட்டி செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்திலே மேலும் பல கேள்விகள் இருக்கின்றது. அதாவது ஒரு ஜனாதிபதியாக இருந்த ஒருவருடைய பயணத்திலே அவர் அந்த டிரான்சிட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அது உத்தியோகபூர்வ கர்மமாக இருக்கின்றது. அதனுடன் இணைந்ததாக அவர் தன்னுடைய மைத்ரி விக்ரமசிங்கே என்கின்ற அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றிருக்கின்றார். அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு செல்கின்றதற்காக இவர் 167 லட்சம் ரூபாய்களை முறை தவறியதாக அரச நிதியை செலவிடப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டு இப்போது விசாரிக்கப்பட்ட அடிப்படையிலே தான் இவர் கைதாகி இருக்கின்றார். பிணை வழங்க மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே ஒரு ஜனாதிபதிக்குரிய உத்தியோகபூர்வ கடமைகள் என்ன, உத்தியோக பெற்ற கடமைகள் என்ன, அதாவது உத்தியோகபூர்வ கடமைகள் என்ன, அவர்களுடைய தனிப்பட்ட கடமைகள் என்ன என்பதை பிரித்து கொள்வது சற்று கடினமானது. ஆனால் அந்த பிரித்து கொள்வதிலே ஒரு வகை ஒழுக்க விதிகள் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஒழுக்க விதிகள் இந்த ஆட்சியாளர்கள் எவரிடத்திலுமே இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்களிடத்திலே இருக்கவில்லை. அதே நேரத்திலே அரச இயந்திரம் என்பது கடுமையான ஊழல் முறைமைகளுக்குள்ளான ஒரு அரசு இயந்திரமாக இருக்கின்றது. அந்த அரசு இயந்திரத்திலே மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றவர்கள் அரச உத்தியோகத்தர்களை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அரசு உத்தியோகத்தர்கள் என்பதற்கு மேலாக அரசியல் கொள்கைகளிலே காணப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம், அதாவது தவறுகள், கொள்கை வகுப்பிலே இருந்த தவறுகள், அந்த கொள்கை வகுப்பிலே மோசடிகளை செய்வதற்கான உத்திகளை கொண்டிருந்த நாட்டங்கள் தான் இந்த இலங்கையை இந்த தூரம் கொண்டு சென்றிருக்கின்றது. ஆகவே இந்த அதாவது இலங்கையினுடைய வங்குரோத்து நிலைமைகளுக்கு அரசியல் கொள்கை வகுப்பு, அரசியல்வாதிகளுடைய தவறு அதிகமாக காணப்படுகின்றது. இந்த இடத்துல மேலும் ஒன்றை நாங்கள் நோக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஏராளமான தமிழ் மக்கள் வகை தொகையின்றி கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறாக கொன்றளிக்கப்பட்ட விடயங்களுக்கு கூட விசாரணைகள் இல்லை. இப்போது இந்த அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் சவாலாக கேட்கின்றோம். முடிந்தால் இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சிகளின் போது தமிழ் மக்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதி ஒன்றிற்காக ரணில் விக்ரமசிங்கவை தண்டிப்பார்களா? விடுதலை புலிகளின் சரிவுக்கும் ரணில் விக்ரமசிங்கே தான் காரணம் என்று கூறுகிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே கூட பல சந்தர்ப்பங்களிலே மார்தட்டி சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த இடத்திலே தான் கருணாவை இரண்டாக உடைத்ததாக சொல்லி இருக்கின்றார். அதே போன்று தான் விடுதலை புலிகளை அழித்ததிலே தனக்கும் பங்கிருப்பதாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே ஆனால் இப்படி சொன்ன இவருடைய பாரம்பரியத்திலும் பரம்பரையின் அடிப்படையிலும்
தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல மிலேச்சத்தனமான படுகொலைகள், இனப்படுகொலைகளுக்கான கரைபடிந்த வரலாறுகள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த வரலாறுகள் அப்படி இருந்த போதும் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பதற்கு மேலாக தானும் ஒரு பௌத்த சிங்கள பேரினவாதத்தில் தழைத்தவன் இல்லை என்ற அடிப்படையில் ஒரு கைதை நடாத்தி இருக்கின்றது. அதாவது ஒரு சில்லறைத்தனமான ஒரு அற்ப காரணத்துக்கான ஒரு கைதை நடாத்தி இருக்கின்றார்கள். இதன் மூலம் அவர்கள் தெளிவாக இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும், அதாவது ஒரு பிரச்சார உத்திகளுடன் கூடிய ஊழல் ஒழிப்பு செயலணி ஒன்றை நடாத்துவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். நாங்கள் பல பேரிடம் இந்த கேள்விகளை கேட்டிருந்தோம். நடப்பாண்டிலே இருக்கிற இந்த என்பிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒன்றதை மேற்கொண்டு வருகிறது. அந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குரியான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லும் போது அவர்கள் தூய்மையான இலங்கை என்ற இலக்கை அடைவதற்கு நிற்கின்றார்கள். ஒரு நல்லாட்சி பண்புகளின் அடிப்படையிலே ஊழலற்ற நேர்மையான ஒரு தேசம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை நாட்டு மக்கள் மீது நம்பிக்கையை வென்ற அரசாங்கம் ஒன்றுக்கு இருக்கின்றது. அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த திட்டத்திற்கு பின்னர் அதிகார பகிர்வை மறுக்கின்றார்கள், பல்வேறுபட்ட நிர்வாக முறைகேடுகளை மேற்கொள்கின்றார்கள், இராணுவமயமாக்கத்தை துரிதப்படுத்துகின்றார்கள், தமிழ் மக்களுக்கான நீதியை தள்ளி போடுவதை ஒரு சிறந்த உத்திகளின் வாயிலாக வடிவமைக்கின்றார்கள். இந்த செயல் திட்டங்கள்லாம் நடக்கின்றது. அதாவது நீங்கள் பாருங்கள், கிளீன் ஸ்ரீலங்கா என்று இப்போது ஒரு திணைக்களம் போன்ற ஒரு விடயத்தை இங்கே உருவாக்குகின்றார்கள். கடந்த வாரம் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களையும் அழைத்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்பது பற்றி பேசியிருந்தார்கள். அந்த பேசிய விடயங்களின் அடிப்படையிலே நாங்கள் மீள கேட்டோம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டங்களிலே 3 பேருந்து நிலையங்கள் தெரிவாகி இருக்கின்றது. அந்த பேருந்து நிலையங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பேருந்து நிலையங்களாக இருக்கின்றது. ஆனால் அந்த பேருந்து நிலையங்களுடைய முன்னேற்றம் பற்றி உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தலைவரையோ செயலாளரையோ அழைத்து பேசவில்லை. அரசாங்கம் மாறாக இதை யாரை அழைத்து பேசியது என்றால் அந்த அதனுடன் அதிகார அதாவது தொடர்பில்லாத திணைக்களங்களை ஏன் அங்கே அழைத்து பேசவில்லை என்றால் அரசாங்கம் நினைக்கின்றது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளையும் அவர்களுடைய ஆளணியையும் அரசியல் அதிகாரத்தையும் பயன்படுத்துகின்ற போதுதான் உள்ளூராட்சி மன்றத்தை ஒடுக்க முடியும் என்று. ஆகவே உள்ளூராட்சி மன்றத்தை ஒடுக்குவதற்கான செயல் திட்டம் ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்று இவர்கள் அதிலே ஈடேற்றி இருக்கின்றனர். அடுத்ததாக நாட்டினுடைய போலீஸ் துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், பல்வேறுபட்ட செயலிழப்புகளையும் ஊழல் நிலைமைகள், பல்வேறுபட்ட பாதிப்புகள் என்று பலதரப்பட்டவற்றை சந்தித்திருக்கின்றன. இந்த இடத்திலே தனியே இதிலே அரச உத்தியோகர்களை குற்றம் சாட்டுவது அல்ல. அதற்கு மேலாக வகுக்கப்பட்ட அரசியல் கொள்கைகள், அரசியல்வாதிகளுடைய தவறுகள் காரணமாக பலதரப்பட்ட நட்டங்களையும் இந்த நாட்டு மக்களுக்கான சேதங்களையும் ஏற்படுத்தி நிற்கின்றது. அந்த திணைக்களங்கள் அனைவற்றையும் மறுசீரமைப்பதற்கு பதிலாக இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒரு புதிய செயலணி ஒன்றை உருவாக்கி அதனை ஜனாதிபதி செயலகத்தின் தீவிர கண்காணிப்பின் கீழே செயற்படுத்த நினைக்கின்றார்கள் என்றால் இது கூட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கூட ஒரு பண விரயத்துக்கும் மோசடிக்குமான திட்டம். ஏனென்று சொன்னால் யோசித்து பாருங்கள், நாட்டிலே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களின் பாலான திணைக்களங்களுடைய வலுவை, அவர்களுக்கான நிதி ரீதியாக அவர்கள் கொண்டிருக்கின்ற வலுவையோ அல்லது அவர்களுடைய செயற்திறன் வலுவையோ அதிகரிக்க வேண்டிய அரசாங்கம் புதிதாக திட்டங்களை மாத்திரம் உருவாக்கி நகர்த்தி செல்கின்றது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் அரசியல் மயமாக்கம் செய்வது. தன்னுடைய கட்சிசார் அரசியல் கொள்கைகளை அரசியல் பயன்படுத்துவதற்காகவும் அரசியல் மயமாக்கம் செய்வதற்காகவும் இந்த அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை கொண்டு வருகின்றது. ஆகவே தெளிவாக நான் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் என்ற அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி என்ற வகையிலும் நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது அதாவது தன்னுடைய தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஜேவிபி கட்சி தன்னுடைய அதிகாரத்தை மக்கள் மத்தியிலே தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாகத்தான் கருத முடிகின்றதே தவிர
இதனை ஒரு முற்போக்கான திட்டமாக எங்களால் பார்க்க முடியவில்லை. இவர்கள் பாருங்கள், நாட்டிலே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இளைஞர் சேவைகள் மன்றத்தை தெரிவு செய்தார்கள், அதிலே தங்களுடைய கட்சி கட்டமைப்பை விஸ்தரிக்க நினைக்கின்றார்கள். அதுபோன்று நாட்டிலே இருக்கக்கூடிய சிவில் பாதுகாப்பு குழுக்கள் என்பதற்கு மேலாக புதிய ஒரு அமைப்பாக்கத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். இவ்வாறாக எல்லாம் இவர்கள் கட்சி விஸ்தரிப்புக்காக செயற்படுகின்றார்களே தவிர இவர்கள் ஒன்றும் நாட்டை தூய்மைப்படுத்துவதற்காக செயற்படவில்லை. நாட்டை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் செயற்படுவதாக இருந்தால் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னரான காலப்பகுதியிலே நாட்டிலே பெருமூழல் முதலைகள் பக்குவமாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது கைதுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை, பல்வேறுபட்ட சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை செய்தவர்கள் நாட்டிலே சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்று ஏன் இந்த மஹிந்த ராஜபக்ஷ கூட, அதாவது எதையுமே தன்னுடைய விருப்பப்படி செய்தவர், அதே நேரத்தில் அரச வளங்களை மிகவும் அதிகமாக துஷ்பிரயோகம் செய்த ஒரு ஜனாதிபதி. இவர்கள் எல்லோரும் பக்குவமாக பாதுகாக்கப்படுகின்றார்கள். சில வேளைகளிலே மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் எதிர்காலத்திலே எங்கேயாவது டொஃபி வாங்கினார் என்று சொல்லி, அரச நிதியிலே டொஃபி வாங்கி சாப்பிட்டார் என்று சொல்லி இவர்கள் வழக்கு போடுவார். அல்லது அரச நிதியிலே ஏதாவது என்ன 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஏதாவது செய்தார் என்ற அடிப்படையில் இவர்கள் வழக்கு போடுவார்கள். ஆகவே இவர்களுடைய நோக்கம் அந்த கடந்த காலங்களிலே இருந்த ஆட்சியாளர்களை அவமானப்படுத்துதலும், அதே நேரத்திலே அவர்களுடைய ஊழல்களிடத்திலே அவர்களை தண்டிக்காது விடுதலும் இவர்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால், அவமானப்படுத்துதல் என்பது இடம்பெறுவதாக இருந்தால், இப்ப கடந்த காலங்களிலே அரசியல் தலைவர்களாக இருந்தவர்களை நோக்கி அவமானப்படுத்துவது இடம்பெறுவதாக இருந்தால், அந்த அவமானப்படுத்துதலிலே தேசம் ஒரு நன்மையை அனுபவிக்க வேண்டும். அதாவது மக்களிடமிருந்து சூறையாடப்பட்ட மக்களின் வரிப்பணங்கள் மீள நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், மக்களிடத்திலே அறவிடப்படுதல் வேண்டும். ஆனால் இங்கே பெருங்களவுகள், கொள்ளைகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு விட்டு இன்று இந்த ரணில் விக்ரமசிங்க மீது கூட பாரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. என்ன இவர்கள் அதாவது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி மூலம் நாட்டுக்கு பல பில்லியன்களை இழப்பாக டாலர்களை இழந்தார். அடுத்ததாக அப்படி இருக்கின்ற போது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீது அவர்களுடைய காலப்பகுதியிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மீதான விசாரணைகளுக்கான தேவை காணப்படுகின்றது. இப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரு சிறிய சிறிய விடயங்களை மாத்திரம் இவர்கள் எடுத்து ஷோ காட்டுதல் ஒன்றை செய்கின்றார்கள். இது வேணுமென்றால் அவர்களுடைய கட்சி இயங்கு நிலையிலே இருக்கின்றது என்பதை மக்களுக்கு காட்டிக்கொள்வதற்கான வழிவகையாக இருக்கும். இன்று மக்களிடத்திலே ஒரு அதிருப்தி இருக்கின்றது. அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தார்கள், ஊழலை ஒழிப்போம், மக்களுக்கு முழுமையாக வெளிப்படைத்தன்மையாக செயற்படுவோம், மக்களுக்கு முழுமையாக உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள். அந்த ஊழலை ஒழிக்கின்ற வேலை திட்டத்தை அவர்கள் சரியாக செய்யவில்லை. அப்படி செய்யாததற்கு அவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. சில சமயங்களிலே தென்னிலங்கையிலே குற்றஞ்சாட்டப்படுவது போன்று இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் டீல் இருப்பதாக பல சந்தர்ப்பங்களிலே பல மேடைகளிலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அது நடந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், அதன் அந்த டீலின் அடிப்படையிலே தான் இவர்கள் பெருங்குற்றங்களுக்கு பதிலாக இந்த சிறு சிறு குற்றங்களை பிடிக்கின்றார்களோ தெரியவில்லை. அதுபோன்றுதான் ராஜபக்சாக்களையும் இவர்கள் பாதுகாத்துக் கொண்டு, ராஜபக்சாக்களுடைய பெரும் ஊழல்களை பாதுகாத்துக் கொண்டு சிறிய 1-2 குற்றங்களை இவர்கள் தங்களுடையதாக தாங்கள் கைப்பற்றி விட்டோம், பிடித்து விட்டோம் என்று அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்களா என்ற கேள்வி எங்களிடத்திலே இருக்கின்றது. இவ்வளவு ராஜதந்திரிகள் வரிசையிலே ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவராக இருக்கிறார். ஒரு ராஜதந்திரியின் கைதுக்கு பிறகு என்ன தேவைக்காக நோர்வே நாட்டின் சமாதான தூதுவராக இருந்த எரிக் ஸ்கொல்கேம் அவர்கள் அவசரமாக ரணிலை உடனடியாக விடுதலை செய்ய கோரிக்கையை விடுத்திருக்கிறார். எரிக் ஸ்கொல்கேம் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு என்பது ஒரு தனிப்பட்ட உறவாக கருதப்படக்கூடியது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எரிக் ஸ்கொல்கேம் அவர்கள் ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வு சார்ந்த ஒரு திட்டம் ஒன்றுக்கான தலைவராக இலங்கையிலே நியமிக்கப்பட்டார். அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு மேலைத்தேய அரசியல் மீது ஒரு மதிப்பு கொண்ட, அதே நேரத்திலே அவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக காணப்பட்டார். அந்த அடிப்படையிலும் அவர்களுக்கான தொடர்பு காணப்பட்டிருக்கலாம். இதே நேரத்திலே எரிக் ஸ்கொல்கேம் அவர்களுடைய கூற்றின்படி அவதானிக்கையிலே
அவர் கூறுகின்றார், தன்னுடைய நாடாக இருந்தால் இவர் செய்கின்ற விடயம் ஒரு குற்றமாக அமையாது என்று சொல்லுகின்றார் ஒரு சந்தர்ப்பத்திலே. அதாவது இது ஒரு சாதாரண விடயம் என்று. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு நோர்வே என்பது ஒரு செல்வந்த நாடு. அந்த நாட்டிலே முதல் பெண்மணிக்கு செலவிடக்கூடிய பணத்தினுடைய அளவு என்ற வரையறைகள் இருக்கின்றது. அப்ப அந்த முதல் பெண்மணி என்ற வகையிலே அவருடைய பாதுகாப்பு, அவருடைய செயற்பாடுகளுக்காக அரசு நிதி செலவிடப்படக்கூடிய அங்கீகாரங்கள் இருக்கின்றது. ஆனால் இலங்கையின் நிலவரத்தின் அடிப்படையிலே இது இப்போது ஒரு நீதிமன்றத்தினுடைய விவகாரமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றை சரிவில்லை என்று விமர்சிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 167 லட்சம் ரூபாயை செலவிட்டார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால், சில சமயங்களில் அந்த காலப்பகுதிகளிலே டாலரினுடைய பெறுமதி 380 ரூபாயோ நான் அறியேன். அது ஆய்வு செய்யப்பட வேண்டியது. ஆகவே அந்த டாலரினுடைய பெறுமதிகளின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் ஒரு ஜனாதிபதி பயணம் செய்வதாக இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட பயணமா அல்லது உத்தியோகபூர்வ பயணமா அல்லது அவருடன் தனிப்பட்ட பயணங்களின் போது எத்தனை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருக்க வேண்டும், செயலாளர்கள் இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தளம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அரச பொறிமுறை ஒன்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக சாதாரண சட்டங்களின் கீழாகத்தான் இந்த விடயங்கள் கையாளப்படுகின்றன. இதே நேரத்திலே நாங்கள் காலாகாலமாக இலங்கையிலே கோரிக்கை விடுத்து வருகின்றோம். இலங்கையிலே பொதுவாக ஒரு கோரிக்கை இருந்து வருகின்றது, இந்த ஜனாதிபதிகளுக்கான நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று. அந்த நிறைவேற்று அதிகாரத்தை மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இவரும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூறியிருந்தார், நான் ஆட்சிக்கு வரும்போது 100 நாட்களுக்குள் அந்த நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பேன் என்று. ஆனால் இன்று வரை பலருடைய ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. அந்த நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படவில்லை. அந்த நிறைவேற்று அதிகாரம் என்பதும் இந்த ஆட்சி தலைவர்களுக்கு ஒரு மமதையை கொடுத்திருக்கின்றது. அதாவது நான் நினைக்கிறேன் ஜெயவர்தன என்று நினைக்கின்றேன், அவர் சொன்னார், இந்த சட்டத்தின் மூலம் ஆணை பெண்ணாக மாற்ற முடியும், பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது, ஆணை பெண்ணாக மாற்ற, அந்த ஒரு பால் நிலையை மாற்ற முடியாது, அனைத்தையும் நான் செய்வேன் என்று சொன்னேன். அப்படியாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடிய யுத்தங்களுக்கும் இவர்களுடைய நிறைவேற்று அதிகாரங்கள் தாராளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிதி வரையறைகளையோ அல்லது அரசினுடைய வரம்புகளையோ இந்த நிறைவேற்று அதிகார மமதை போக்கு தாராளமாக மீறி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பிரச்சனை. அதே நேரத்தில் இந்த அரசாங்கமும் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இந்த 167 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் சிக்க வைக்க வேண்டும், 167 லட்சம் 167 லட்சத்துக்குள்ளே தான் சிக்க வேண்டும் என்று கருதியமைக்கு ஒரு காரணம், இவர்கள் தங்களுடைய அரசியல் விரோதிகளை அச்சுறுத்துகின்றார்கள். சாதாரண குற்றங்களின் மீது தாங்கள் கை வைப்போம் என்பதை காட்டுகின்றார்கள். சாதாரண குற்றங்கள் பல்வேறுபட்ட தளங்களிலே இடம்பெற்றிருக்கும், ஆனால் அவை மன்னிக்கத்தக்கவை அல்ல. அவை மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களிலே கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. இதனுடைய நீதிமன்ற தீர்ப்புகளின் பின்னர் அவ்வாறெனில் இலங்கையினுடைய கணக்காய்வாளர் நாயகம் ஜனாதிபதியினுக்கு செலுத்தப்பட்ட இந்த கட்டணங்கள் தொடர்பாக அந்தந்த காலங்களிலே என்ன வகையான நடவடிக்கையை எடுத்திருந்தார். ஆகவே இது தனியான ஜனாதிபதியினுடைய விடயம் அல்ல. ஜனாதிபதியினுக்கான அந்த நிதி செலவிடப்படுகையிலே அதனை அந்த செலவீடு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரான கணக்காய்வுகள் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். ஆகவே இலங்கையிலே தாராளமாக ஜனாதிபதிகள் என்னும் போது அவர்கள் நிறைவேற்று அதிகாரங்கள் பொருந்தியவர்கள் என்ற அடிப்படையிலே செலவு வரையறைகள் இன்றைய நடவடிக்கை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. மேலும் இந்த அரசாங்கத்திடம் இந்த விடயங்களின் அடிப்படையிலே இவர்கள் விரும்புகின்ற விடயம், நாட்டு மக்களிடத்திலே இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீள நாட்டு மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நொடிப்பொழுதில் கூட சிந்திக்கவில்லை. மாறாக தங்களுக்கு எதிரான அரசியல் விரோத சக்திகளை அவமானப்படுத்துதல் என்ற அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்கே மீது எவ்வளவோ பாரிய குற்றச்சாட்டுகள், எத்தனையோ இந்த ஜனாதிபதிகள் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கும் போதும் இவ்வாறான சிறிய சிறிய விடயங்களில் மாத்திரம்தான் இவர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள். இந்த அடிப்படைகள் அனைத்தும் இந்த நாட்டை மேலும் முன்கொண்டு செல்லும் என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் அரசியல் மயமாக்கப்பட்ட ஜேவிபி என்பிபி நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்வதற்கு இங்கே ஒரு அரசாங்கம் தேவையில்லை. நாட்டை மறுசீரமைப்பதற்குத்தான் அரசாங்கம் தேவை. ஆகவே அதாவது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து மீண்டும் ஃபெயிலாகி போயிருக்கின்ற ஒரு தன்மைதான் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய நிலைமை, அவர்களுடைய வெளிப்படுத்துதல்.
நீங்கள் ஒரு பழைய அரசியல்வாதிகளாக இருக்கிறீர்கள் அல்லது பழம்பெரும் அரசியல்வாதிகள் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களோட ஒரு கேள்வி, கௌரவ முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் கைது அதாவது மதிப்புக்குரிய ரணில் அவர்களின் கைதுக்கு பிற்பாடு பணக்கார நாடுகள் இலங்கைக்கான கடனுதவிகளை நிறுத்துமா அல்லது பணக்கார நாடுகள் இலங்கைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமா? இதிலே பிரதான பிரச்சனை இது. நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக தன்னுடைய தீர்ப்பை கூற வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் நீதித்துறையை கொண்டுதான் இந்த விசாரணைகளை நடாத்தியது என்ற போதும் பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான அதாவது பழி தீர்ப்புகள் இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கின்றது. ஒன்று, முன்னரான நிலைமையிலே ஒரு யூடியூப் நடத்துகின்ற அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஒருவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைதாவார் என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது ஒரு பெரியதொரு குற்றச்சாட்டுகள் எத்தனையோ அடுக்கப்பட்டிருக்கின்ற போது அவை மீது கை வைக்கப்படவில்லை. அடுத்ததாக பட்டளந்த வதை முகாம்கள் தொடர்பாக ஜேவிபியினருக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலே தொடர்ச்சியான ஒரு முரண்நிலை போக்கு காணப்படுகின்றது. அதிலே பழிவாங்குகின்ற தன்மையைத்தான் இவர்கள் பிரயோகித்தார்களா அல்லது சட்ட ரீதியாக இவர்களை ஏற்கனவே இருக்கின்ற ஆட்சியாளர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தார்களா என்ற கேள்விகள் காணப்படுகின்றது. அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது இவ்வாறான ஒரு 167 லட்சம் என்பது இந்த இலங்கையை பொறுத்தவரையிலே பெரியதொரு தொகை. ஆனால் சர்வதேசத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு பாரிய தொகையாக கருத முடியாதது, சாதாரணமான தொகையாக காணப்படும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இவ்வளவு முக்கியத்துவம் அளித்து இந்த விடயத்திற்காக செலவிடப்படுகின்ற நேரம், அதன் மீதான அரசியல் பிரச்சாரங்களின் அடிப்படையிலே சர்வதேசம் ஒரு ஊகிப்புக்கு சொல்வதற்கான நிகழ்நிலைகள் இருக்கின்றன, நிதர்சனங்கள் இருக்கின்றது. அதாவது சர்வதேசம் நிச்சயமாக இந்த வழக்குகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே இவர்கள் ஒரு சாதாரண விடயத்திற்காக அரசியல் பழிவாங்கல்களை செய்கின்றார்களா? சாதாரண விடயங்கள் என்பதற்காக அது விட்டுக் கொடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் அல்ல. எங்களுக்கு இன்று இருக்கின்ற நிலைமை, இந்த நாடு முறிவடைந்திருக்கின்ற நிலைமையிலே பாரிய மூடல் மோசடிகள் மீதாக சேமிக்கப்பட்ட பணத்தை அரசுடைமையாக்க வேண்டும். அதன் பெயரில் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே சர்வதேசமும் இதிலே பழிவாங்குதல் அரசியல் கலாச்சாரத்தை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுகின்றதா என்பதை முடிவெடுப்பதற்கான பரிசோதனைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. அந்த பரிசோதனைகளிலே இந்த அரசாங்கம் ஃபெயில் விட்டு வருகின்றது என்பது உண்மை, சித்தியடையாது விட போகின்றது என்பது உண்மை. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய நோக்கம் தனியாக என்பிபி விஸ்தரிப்பை செய்வதற்கும் மக்களுடைய வாக்கு வங்கி சரிவை தக்க வைப்பதற்குமான நடவடிக்கைகளாக தான் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாவிட்டால் ஏன் இந்த இவ்வளவு நிதி மோசடியாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் காணப்படும் போது அவர்கள் எல்லாம் சுயாதீனமாக இருக்கின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கைகள் இந்த அளவு தூரம் தாமதமாகி செல்கின்றது? வடக்கு கிழக்கிலே சொன்னார்கள் பார்பமிட் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று, ஆனால் அது பற்றி சொல்லுகின்றார்கள் பின்னர் நடவடிக்கை எடுப்பதற்கு முடியாது என்று. ஆகவே இதனை தேர்தலுக்கு முன்னர் சொல்லி இருக்கலாம் அல்லவா? அது போன்று சொன்னார்கள் பல்வேறுபட்ட திணைக்களங்களிலே பல்வேறுபட்ட ஊழல்கள் இருக்கின்றது என்று. அவற்றை இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்புள்ள அரசாங்கம் என்றால் நிரூபித்திருக்க வேண்டும் அல்லவா? இது அரசாங்கம் சந்தியிலே நின்று மது போதையிலே பேசுபவன் போல் பேசுவதற்கு முடியாது. மக்களுடைய நேரம், அரசாங்கம் ஒரு நடவடிக்கையில் இறங்குகின்றது என்றால் அங்கே ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவது முதல் அவர் சிறை கைதியாக கொண்டு செல்லப்படுவது வரை எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்திலே தான் நடக்கின்றது. ஆகவே இலங்கையினுடைய ஆட்சி முறைமை மக்களுடைய வரிப்பணத்திலே தான் நடக்கின்றது. ஆகவே மக்களுக்கு பொறுப்பு சொல்வதற்கு மிகப்பெரிய மோசடிகளை வெளிக்கொண்டு வாருங்கள், அவற்றிலே உடனடியான கைதுகளை செய்யுங்கள், நாட்டை தூய்மைப்படுத்துங்கள் என்று தான் கேட்கின்றோம். மாறாக நீங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் 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 என்று சொன்ன நீங்கள் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே வரும்போது நாட்டினுடைய அதிகார பகிர்வை நிராகரிக்கின்றீர்கள். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகார பகிர்வை கூட நிராகரித்து விட்டு சொல்லுகின்றீர்கள். அதிகார பகிர்வுக்கும் அபிவிருத்திக்கும் தொடர்பில்லை அன்று அந்த கூட்டத்திலே பேசப்பட்ட விடயம் அதோ எந்த திணைக்களமாவது செய்து முடிப்பதில் தான் விடயம் இருக்கின்றது என்று. ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு விளங்கவில்லையா மனித உரிமைகள் என்பது ஒரு அபிவிருத்திக்கான அழகு என்பதை விளங்கவில்லையா அந்த அரசாங்கத்திற்கு? அதுபோன்று அதிகார பகிர்வும் ஒரு அபிவிருத்தியிலே ஒரு அங்கம் என்பது இந்த அரசாங்கத்துக்கு புரியவில்லையா அல்லது விளங்கவில்லையா?
அதே நேரத்திலே பல மோசடியாளர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அதாவது முன்னர் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் விவசாய அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அங்கே ஒரு உரக்கூட்டு தாமனம் ஒன்றினுடைய தலைவராக இருந்தவர் இன்று அமைச்சராக இருப்பதாகவும் அவர் மீது மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் பற்றிய விசாரணைகள் எப்போது என்ற கேள்விகள் காணப்படுகின்றது. உண்மையாக நாட்டு மக்களுடைய பணம் எவரால் அதிகமாக மோசடி செய்யப்பட்டது என்ற ஏறுவரிசைக்கு இணங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஒரு ரூபாய் பணமும் வீணாகுவதற்கு அனுமதிக்க முடியாது. அதே நேரத்திலே எவராது மோசடியாளர்கள் சுகமாக மக்களுடைய வரிப்பணத்தை அனுபவித்து செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதற்கு ஏற்றால் போல் இந்த அரசாங்கம் விரைவான திட்டங்களை செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு தன்னுடைய வாக்கு வங்கி சரிவுகளை நோக்காக கொண்டு சில விடயங்களிலே சில கைதுகளை ஒரு நோகாமல் செய்கின்ற வேலைகளை செய்வதையிட்டு நாங்கள் மிகவும் அதிருப்தியை வெளியிடுகின்றோம். 2026 ஆண்டு 6ஆம் மாதம் அளவிலே வரவிருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலில் உங்களுடைய வீச்சு எப்படியாக இருக்கும்? அல்லது இந்த வடமாகாண சபை தேர்தலில் நீங்கள் உங்களுடைய கட்சி யாரோடையாவது கூட்டு சேர்ந்து பயணிக்க விரும்புகிறீர்களா? அது சம்பந்தமாக உங்களுடைய ஐடியாக்கள் ஏதாவது இருக்கிறதா? மக்கள் விரும்புகின்றார்கள் எப்போதும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடைய தரப்புகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறைகளிலே பல விரிசல்கள் காணப்படுகின்றது. இன்று தமிழ் தேசியம் சார் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இயங்குகின்ற கட்சிகளிடத்திலே தான் அதிகளவான எண்ணிக்கையான கட்சிகள் காணப்படுகின்றது. ஆளுக்கு ஆள், நபருக்கு நபர் என்றவாறாக கட்சிகள் காணப்படுகின்றது. அந்த நிலைமைகள் மாறப்பட்டு ஒரு கூட்டாக தேர்தல்களை அணுகுகின்ற ஒரு தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டும். அது தேர்தல் கூட்டாக மாத்திரம் இருப்பதிலே பிரயோசனம் இல்லை. உண்மையிலேயே இலங்கையிலே இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை. அதற்கு சர்வதேச விசாரணை தேவை. எங்களுக்கென்று ஒரு இனப்பிரச்சனை தீர்வு, ஒரு சமஷ்டி அடிப்படையிலான இனப்பிரச்சனை தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கொள்கை வழி கூட்டாக அது அமைய வேண்டும். அவ்வாறு அமைகின்ற போதுதான் நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியும். அந்த அடிப்படையிலே மாகாண சபை தேர்தல் என்று ஒன்று அறிவிக்கப்படுகின்ற பட்சத்திலே எங்களுடைய கட்சி அதனை அணுகுவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் அதில் யார் போட்டியிடுவார்கள், யார் செயற்படுவார்கள் என்ற விடயங்கள் பற்றியெல்லாம் இதுவரை எந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடத்திலும் ஒரு முடிவு இல்லை. நன்றி.